திறந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் திறந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பனே உரிய பெருமையாவும் அற்பனே விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்ற ஜீவநதியா குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்ற ஜீவநதியா தூங்க ரத்தம் ஊற்றில் முழுகி தூங்க ரத்தம் ஊற்றில் முழுகி தூய்மை அடைந்து மேன்மை ஆகிறேன் தூய்மை அடைந்து மேன்மை ஆகிறேன் விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழா என்னை காணிக்கை ஏந்திடுவே இந்த விந்தை அன்பு கீழா என்னை காணிக்கை ஏந்திடுவே எந்த ஆரும் பொருளிடாகும் எந்த ஆரும் பொருளிடாகும் என்னை மூற்றில்
ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் சோதனைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்காக அவனுடைய வார்த்தையை தியானிப்போம். தலைப்பாக நாம் பார்க்கும்போது ஆர்டைன் மினிஸ்ட்ரி மார்க்டு பை தி வூட்ஸ் ஆஃப் தி கிரைஸ்டாக திருமுனைப்படுத்தப்பட்ட ஊழியம் கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்ற தலைப்பிலே பார்க்கும்போது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பார்க்கும்போது ஆசாரியர்கள் சொல்லப்படுகின்றது. இந்நாளிலே ஆண்டுடைய ஊழியர்களாக செய்கின்றவர்களை இது குறிப்பிட்டு சொல்கின்ற காரியமாக காணப்படுகின்றது. திருமுனைப்படுத்தப்பட்ட இறைப்பணி பிறரின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணம் செய்வதன் அடையாளமாகவும், திருமுனைப்படுத்தப்பட்ட இறைப்பணி கிறிஸ்துவின் அடிமை என்பதன் அடையாளமாகவும், திருமுனைப்படுத்தப்பட்ட இறைப்பணி கிறிஸ்துவின் உறவில் கொண்டிருக்கும் முதிர்ச்சியின் அடையாளமாக இதை நாம் 3 விதமாக நாம் பார்ப்போம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியமாகவும், பிறரின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணம் செய்வதன் அடையாளமாகத்தான் காணப்படுகிறதை இங்கே பார்க்க முடியும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 12-23 வசனங்களை இங்கே பார்க்கும்போது, இஸ்ரவேலை சவுல் அரசன் ஆளுகின்றான். தாவீது மேல் கோபம் கொண்டவனாக தாவீதுமே சுற்றி தெரிகின்றான். இவனை கொல்ல வேண்டும் என்று அவன் இருக்கின்ற இடங்களை தேடுகின்றான். இப்படிப்பட்ட நேரங்களிலே அகிமெலேக்கும் என்னும் ஆசிரியர் குடும்பம் அவனுக்கு காணப்படுகின்றது. அவர்களை கேட்கின்றான். அவர்கள் தாவீதன் இருக்கின்ற இடத்தை சொல்லாததன் காரணத்தமாக அந்த பட்டணத்தையே அவன் மேல் கோபம் கொண்டவனாக சவுல் காணப்படுகின்றான். 85 ஆசாரியர்களை தாவீதுக்கு துணையாக இருக்கின்றார்கள். தாவீது இருக்கின்ற இடத்தை சொல்லவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால் இது ஆசாரியர்களை அவன் கொல்லுவனாக, அது மாத்திரமில்லாமல் அவன் ஆசாரியர்கள் பட்டணமாக்கிய 19ஆம் வசனம் சொல்கின்றது, ஆசாரியரின் பட்டணமாக்கிய நொபி மேலுள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அவங்களோடு இருந்த மாடுகள் ஆடுகள் அனைத்தையும் அவன் வெட்டி கொண்டவனாக இங்கே பார்க்க முடியும். அவர்கள் தாவீதுக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் சவுல் அரசன் கொல்லுகின்றான். அபிமெலேக்கினுடைய குடும்பத்தின் மேல் கோபம் கொண்டவனாக அழித்தவனாக சவுல் காணப்படுகின்றான். என் அன்பு சகோதரர்களே, தாவீதை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் பிறர் அவர்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்கின்றார்கள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகத்துக்காக காத்திருக்கின்ற தாவீதுக்காக அவர்களுடைய ஆசாரியர்கள் குடும்பங்கள் 85 பேரும் மரித்ததாக இங்கே பார்க்கின்றோம். அவர்களுடைய உயிர்களை பிறர் தாவீதுக்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள். இதுதாக பார்க்க முடியும். இங்கே 2வது பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் இருக்கின்ற திருச்சபைக்கு இப்படியாக எழுதுகிறதை பார்க்கின்றோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பனாக, நாமும் நம்முடைய உலகத்தை அல்ல ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவர்களாக சிலுவை முன்பதாகவும் உலகம் பின்பதாகவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நம்மை காண்பிக்கின்றவர்களாக பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றார். அவருடைய அடையாளங்களை முத்திரை வைத்தவர்களாக தன்னுடைய சரீரத்தில் தரிந்து கொண்டு நான் திரிகின்றேன் என்று சொல்கின்றார் அப்போஸ்தலன் பவுல். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக அடிமைகளாக வாழ்கின்றோமா? அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்று நாம் பாடுகின்றோம். உண்மையாக அவர்கள் அடிமையாக அவருடைய தாசனாக ஆண்டுடைய ஊழியர்களாக நாம் வாயத்தாம் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். 3வதாக பார்க்கும்போது திருமுனைப்படுத்தப்பட்ட இறைப்பணி இயேசு கிறிஸ்துவின் உறவில் கொண்டிருக்கும் முதிர்ச்சியின் அடையாளமாக காணப்படுகின்றது. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கின்ற சீடர்களை அழைக்கின்றார். அதில் சீடர்கள் மிக முக்கியமாக பேதுருவை அழைக்கின்றார். பேதுரு அழைத்து இப்படியாக சொல்கின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைத்து, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் நீ அன்பு கொடுக்கின்றாயா என்று அழைக்கின்றதை பார்க்கின்றோம். ஆண்டுடைய அழைப்பை ஏற்றவராக
பேதுரு இப்படியாக சொல்கின்றார், ஆம் ஆண்டவரே என்று சொல்கின்றார். உம்மை நேசிக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாக என்று சொல்கின்றார். இரண்டாவதாக சீமோன் பேதுருவை கேட்கின்றார், நீ என்னில் அன்பு கூர்கின்றாயா என்று. அதுக்கு சொல்கின்றான், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்கின்றார். இதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஆடுகளை மேய்ப்பையாக என்று சொல்கின்றார். மூன்றாவதாகவும் அவரை அழைக்கின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை அன்பு கூர்கின்றாயா சொல்லும்போது சொல்கின்றான், மிகவும் துக்கப்பட்டவராக, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீரீர் என்று சொல்வதை பார்க்கின்றோம். இதுக்கு சொல்கின்றார் இயேசு கிறிஸ்து, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கின்றார். முதலாவதாக என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக என்று சொல்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும்போது என் ஆடுகளை மேய்ப்பையாக என்று சொல்கின்றார். மூன்றாவது பார்க்கும்போது என் ஆடுகளை மேய்ப்பையாக என்று சொல்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு மேல் சபையை கட்டுகின்றதை பார்க்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதன்மை போப்பாக்க பேதுருவை இன்றைக்கும் கனம் பண்ணுவதை பார்க்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நிற்கும்போது உறவில் கொண்டிருக்கின்றோம் முதிர்ச்சியின் அடையாளமாக அவரோடு இணைந்து வாழ்க்கின்ற போது அவர்கள் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக சீமோன் பேதுருவை அழைக்கின்றதை பார்க்கின்றோம். அவர் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பையாக அவர் முதலாக சொல்கின்றார், நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக என்று சொல்கின்றார். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்க்க அவர் அழைக்கின்றவராக நமக்கு பொறுப்புகளை தருகின்றார். என்றாக பார்க்கும்போது நாடுகளை மேய்ப்பையாக என்று பார்க்கின்றோம். ஆடுகள் என்பது இருக்கின்ற திசை தவறி தடுமாறுகின்ற அனைத்து மக்களை வழிநடத்துகின்றதாக காணப்படுகின்றது. மிகப்பெரிய பொறுப்பாக நமக்கு திருச்சபைகளை நடத்த அவர் கொடுத்திருக்கின்றார். உன்னதமான ஊழியத்தமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியத்துங்களை ஆடுகளை மேய்க்கின்றவர்களாக, ஆடுகளை நேர்த்தியாக, பாதையை தடுமாறி போகின்ற ஆடுகளை நேர்த்தியாக நடத்துகின்றவர்களாக மூலமாகவும் என் மூலமாகவும் நேர்வழியிலே நடக்க அவர் ஆசைப்படுகின்றார். மூன்றாவதாக என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கின்றார். அனைத்து ஆடுகளும் மேய்க்கின்றவர்களாக நாம் வளருவர்களாக, அவனுடைய உள்ளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, கர்த்தருடைய நம்மோடு இருக்கின்றார், அவர் நம்மை பாதுகாக்கின்றார் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு அனைத்தையும் அவர்களும் மந்தையை கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இங்கே நாம் காணப்படுகின்றோம். 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீ இளம் வயதுள்ளவராக இருக்கும்போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாக இருக்கும்போது கைகளை நீட்டுவாய், வேறுவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடங்களுக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றது சொல்கின்றதை பார்க்கின்றோம். ஆம், வருகின்ற காலத்திலே உடைய வாழ்க்கை பயணம் இப்படியாக இருக்கப் போகின்றது என்று சீமோன் பேதுருவை குறித்து சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவருக்காக அவனுடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டு மந்தையை வழிநடத்த நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக கர்த்தர் காண்பித்த பாதியிலே நான் நடப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று நாம் பார்க்கின்றோமே. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கின்றார். உன்னையும் இனியும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியத்துக்கு அளித்தவராக ஆண்டவர் ஊழியத்தை செய்வோம். அர்ப்பணிப்பின் சிகரங்களாக ஆண்டவர் ஊழியத்தை நாம் செய்கின்றோம் போது மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகின்றவர்களாக காணப்படுவோம். நிச்சயமாகவே சீமோன் பேதுருவை அழைத்த தேவன் உன்னையும் என்னையும் அன்று திருப்பணிக்கென்று அடையாளம் காட்ட, ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று முத்திரைகளாக நாம் நிற்க, ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நம்மை அர்ப்பணித்து நடக்கின்றவர்களாக செய்யும்போது மூலமாகவும்
நம் பிள்ளைகள் மூலமாகவும் நம் குடும்பங்கள் திருச்சபைகள் மூலமாகவும் கர்த்தர் நாமத்தை உயர்த்துகளாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக பிரார்த்தனை செய்வோமா? அன்பும் இருக்குமுள்ள பிதாவே, தன் நாளை தந்தீரே, அதை காக்க நன்றி சுவாமி. திருமுனைப்படுத்தப்பட்ட இறைப்பணியாக்க ஆண்டவருடைய காயங்களை அடையாளப்படுத்துகின்றவராக எங்கள் வாக்கையை நாங்கள் அர்ப்பணித்துக்கின்றோம். உங்களுடைய ஊழியங்களை செய்ய எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய உறவுக்கு சொந்தக்காரராக எங்களை பயன்படுத்துங்க. இந்த வைரஸ் நேரங்களிலும் இப்படியாக பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களையும் திருச்சபைகளும் தொடர்ந்து வழிநடத்துங்க. இக்கட்டான நேரங்களாக இருக்கின்ற நேரங்களில் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி வரட்டும் ஆண்டவரே. உங்களோட பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்றோம், தாய்மார்களுக்காக ஜெபிக்கின்றோம், பெரியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபைகளிலும் எங்கள் கிராமங்களிலும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் பின்னாக நாங்கள் வாய இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று உலகத்தை பின்வைத்து சிலுவையை முன்வைத்தவராக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக எங்களை வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருச்சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இம்மட்டுமாக உதவி செய்தீரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ச்சியாக நீங்கள் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அங்கிருங்க, நீர் தங்குங்க, தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. உன் பிரசன்னம் மீண்டுமாக எங்களோடு இருந்து நாங்கள் செய்கின்ற பணிகளெல்லாம் உடைய ஒத்தாசை எங்கள் இருக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நீர வாரம் அனைத்து காரியங்களும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுமாய் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன். இதுபோல வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அளிக்கின்றோம். நான்